ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் விளாக்ஸ். ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடவே முடியலைங்க. ரெசிபிஸ் எடுத்தாலுமே அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது. டைமே கிடைக்கிறதில்ல, உடம்பு வேற முடியறதில்ல. சரி, இன்னைக்கு கருவாட்டு தொக்கு ரெசிபி போடலான் இருக்கேன். குட்டி கருவாடு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, ஒரு 3 வரமிளகாய் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்ப இந்த குட்டி கருவாடு இருக்கு இல்லைங்க, தலையெல்லாம் எடுக்க தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். உப்பு நிறைய போட்டிருப்பாங்க, ஸோ உப்பு போட்டு கழுவாதீங்க. தண்ணி நல்லா வெது வெதுன்னு வச்சு அதுல வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால நிறையவே சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய், உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்குன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். அப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டுடலாங்க. தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவாடுல வந்து நல்லா நிறைய மண் இருக்கும், ஸோ நம்ம கேர்ஃபுல்லா கழுவணும் 4-5 வாட்டி. அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அல்லது சாம்பார் தூள் எது இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாடு இருக்கு இல்லைங்க, அதை வந்து ஆட் பண்ணி போறோம். குட்டி கருவாடு. கருவாட்டுக்கு வந்து தண்ணி ரொம்ப கொதிக்க ஆட் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், நொத நொதன்னு ஆயிரும். ஸோ தண்ணி வெது வெதுப்பா வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா சுத்தமாயிரும். அப்ப இதை போட்டு நல்லா ஆயிலே ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு கருவாடு வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டா போதும். உப்பு போடாதீங்க, உப்பு வந்து கருவாடுல நிறைய இருக்கும். ஸோ நம்ம ஃபைனலா டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு போட்டா போதும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். உப்பு உங்களுக்கு பத்தல அப்படின்னா கொஞ்சமா நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.